டேய் போஸு, இதுக்கப்புறமா இந்த வீட்டில் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நம்மளால் இந்த வீட்டில் நிம்மதியாகவும் இருக்க முடியாது, மரியாதையோடையும் வாழ முடியாது அப்படின்னு ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்ல, நானும் அதை தம்மா யோசித்தேன். இந்த காவியாவுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும். அவன் என் வாழ்க்கையை விட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை நிம்மதியான வாழ்க்கை, எனக்கு அது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க போஸும் கூடவே சித்திராவும். ஆமாண்டா, எனக்கு என்னமோ இவளை விட அந்த மலரை தேவலான்னு போல இருக்கு. ஆனால் இப்போ என்னடனா அவளே உன் தலையில் சனியை கரிச்சு ஊற்றுற அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட. சொல்லப்போனால் உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாண வாழ்க்கைன்றது கிடையவே கிடையாது போல அப்படின்னு சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்க. போதுண்டி நிறுத்து, ஒரு அக்காவாக இருந்துக்கிட்டு நீயும் உன் தம்பிக்கு சாபம் விடுறியான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவளுடைய முதல் கல்யாண வாழ்க்கை அது என்னவா இருந்துச்சு, ஆமாம் உன் புருஷன் எங்கே போனா, என்ன ஆனா, இதெல்லாம் எனக்கு தெரியணும்டா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ போஸும். போஸ் இங்கேருந்து கிளம்பும்போது என்ன நினச்சிட்டு போகிறாங்கன்னா, அந்த மாதிரியான ஆள் ஒருத்தருக்கு இருக்கான், எதனால் விவகாரத்தானது இது எல்லாமே தெரிஞ்சதுனாலும் கூட இவகிட்ட எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறாங்க. இல்லைனா அவன் மூலமாக ஏதாவது பெரிய ஆப்பை எடுத்து இங்கே காவியாவுக்கு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த போஸுக்கு, இந்த ஈஸ்வரிக்குன்னு எல்லாருக்கும் ஓட செய்து. இங்கேருந்து கிளம்பி போன போஸு ஈவினிங் வரை வரவே இல்லை. என்னடி சரி அவனுக்கு ஃபோன் பண்ணியான்னு சொல்லி கேட்க, ஃபோன் பண்ணமா அட்டன் பண்ண மாட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கார் வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா போஸு தான் வரான். உள்ளே வந்த போஸுக்கிட்ட இங்கே ஓடி போயிட்டு ஈஸ்வரியும் அங்கே சித்ராவும் பக்கத்தில் போக, என்னங்கடி ஏதோ பார்க்காத பிள்ளையை பார்க்குற மாதிரி, அதுவும் வெளிநாட்டிலேருந்து புதுசாக வரவன் மாதிரி ஓடி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கியா, என்னடி ஏதாவது வீட்டுக்கு தெரியாமல் திரும்ப ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்போ கோவமாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூசை கூட்டிகிட்டு உள்ளேயும் போகிறாங்க. இவளுங்க நடந்துக்கிறத பார்த்தா எதுவுமே சரியில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, போய் விசாரிச்சியா, அவன் யார் என்னன்னு ஏதாவது உனக்கு விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இந்த விஷயத்த எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலம்மா அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க. டேய் என்ன ஏதுன்னு சொல்லுடா, அவனை பார்த்து பேசினியா, எதுக்காக 2 பேரும் விவகாரத்தாகி பிரிஞ்சாங்களா, அப்படி ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதுமே, இவளை எப்படி நமக்கு கீழே ஆட்டி வைக்கிறதுன்னு நாம் ஏதாவது பார்த்துக்கலாம். சரி சரி என்ன ஆச்சுன்னு விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. கூடவே அவனே அழைச்சிட்டு வந்திருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்ல, அதுக்கு நான் மேலே ஒத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம்மா காவியோடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, அவளுக்கு விவகாரத்தெல்லாம் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு இங்கே சித்ராவும் ஆடி போய் நிற்க, ஆமாம்மா இவளும் 2ஆம் தாரம் நானும் 2ஆம் தாரம்னு தான் நினச்சோம், ஆனால் அது எல்லாமே உண்மைதான், இவளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு தான் நம்ம எல்லாரும் நம்ப வச்சாங்க, ஆனால் இவளுடைய ஹஸ்பண்ட் இவ கூட இருந்தப்போவே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் யாருக்கு எதுவுமே புரியவே இல்லை. அந்த நேரத்தில் காவியா உள்ளே வராங்க. உள்ளே வர காவியா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க எல்லாருமே பார்த்துட்டு காவியாவை பார்த்துட்டு அதிர்ச்சியில் திரும்பி பார்க்க, உள்ள காவியா வராங்க. வந்துட்டு என்ன அத்தை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் போலன்னு சொல்ல, என்னடி என்னமோ நானும் என் பையனும் தான் பெரிய பெரிய பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படி இப்படின்னு பேசினேன், நீயும் குடும்பமும் என்னை ஒழுங்கா இருடி, இப்போவே இந்த விஷயத்தை எல்லாம் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, காவியாவை தரதரன்னு ஒரு கையால் இழுத்துக்கிட்டு நேராக அங்கே வீட்டு எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து எடுத்த, என்னடி ஆச்சு, என்னமோ போசு வந்தால் உள்ளே கூட்டிகிட்டு போன பேசினேன், இப்போ என்னடானா இவளை பிடிச்சி இழுத்துட்டு வர அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க. அதுக்கு காவியா முன்னாடி அங்கே நின்றுட்டுருக்க ஈஸ்வரி, மாமா இவ என்னமோ பெரிய நல்ல விளையாட்டவும் இவ குடும்பம் ஏதோ பெரிய நல்ல குடும்பம் மாதிரியும் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி எப்படியெல்லாம் நடித்தாங்க, ஆனால் இவ என்னெல்லாம் நடிப்பு நடிச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ராஜாங்கம். அதுக்கு உடனே போசு சொல்கிறாங்க, பெரியப்பா எனக்கு காவியா கூட வாழ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த விருப்பம் இல்லை, இவளை எனக்கு பிடிக்கலை, இந்த கல்யாணத்தை தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி எந்த காரணத்தை கொண்டும் இனி என் முன்னாடி வந்து நிற்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா நான் சொல்ல வரதை ஒரு நிமிஷம் கேளுங்க, இந்த காவியா வீட்டில் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொய் அப்படின்னு மோகனாவும் அப்பத்தாவும் கேட்க, இவளுக்கு கல்யாணம் ஆகி விவகாரத்தை ஆயிடுச்சுன்னு தானே சொன்னாங்க, அவளுக்கு டிவோர்ஸ்லாம் எதுவுமே ஆகலாத, இவ புருஷன் இறந்துட்டான், இறந்து போன ஒரு புருஷனுடைய மனைவி, அதான் கொஞ்சம் கூட ராசி இல்லாதவ அமங்கலி, இவளை போய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் பிரச்சனை வரத்தானே செய்யும், இன்னைக்கு இவ வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச நேரம் ஏன் புருஷன் ஏன் கூட இல்லாமல் எங்கேயோ போயிருக்காரு, எல்லாம் இவளுடைய ராசி தான் காரணம் அப்படின்னு சொல்லி திட்டேன். காவியா வந்துட்டு சபாஷ் சூப்பர் அப்படின்னு கையை தட்டிட்டு சிரிச்சுட்டே நிற்க, என்னடி என்ன எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உங்கள் வீட்டில் உன் அம்மா அப்பா எல்லாரும் பொய்ய சொல்லி எங்களுடைய மண்டையை கழுவி எங்களை ஏமாத்த நினச்சிருக்காங்க, ஓ அதுக்காக தான் இவ்வளோ சீரு தரதா வேற சொல்லியிருந்தாங்களா, இது நம்பாமல் பொண்ணு குடும்பம்னு நாங்கள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த
நினைக்கிறோம். இனிமே இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மாமா. இப்போவே இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. நம்ம வீட்டில் பொய் சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்களேன்னு சொல்ல, அதை கேட்டு ராஜாங்கம் இங்கே காவியாவை பார்க்க, என்னம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ராஜாங்கம் இவளுங்க தான் ஏதோ சொல்கிறாளுங்கன்னா, சரி சரி இவளுங்க சொல்கிறது உண்மையாகவே இருந்துட்டு போகட்டும், அதுக்காக அது ஒன்றும் தவறு கிடையாது. என்ன டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஆனால் இப்போ புருஷன் இல்லை அவ்வளவுதானே, எல்லாமே ஒன்று தான். என்னைக்கு ஒரு பொண்ணை ஒரு புருஷங்காரன் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போகிறானோ அன்னைக்கே அவன் செத்ததான் தான் நினப்பு. அந்த நினப்போடு தானே இந்த காவியாவும் இருந்திருக்கா. அப்படி பார்க்கையில் எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் இந்த கிளவி வேற ஏதாவது சேர்ந்து குட்டையை குழப்பி விட்டுற போதுன்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி தாத்தையை பார்த்து முறைக்கிறது மட்டும் இல்லாமல், மாமா நீங்களே முடிவெடுங்க மாமா, இந்த பொய் சொன்னவ தனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது ஆசிரமத்தில் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி திரும்ப ஏதாவது வந்து நிற்க மாட்டாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் ஈஸ்வரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ராஜாங்கம் ஈஸ்வரியை திட்டுறாங்க. அங்கே நின்றுகிட்டு இருக்க மழை அந்த காவியாவும் எதுவுமே பேசாமல் நிற்க, என்னம்மா உன்னை பற்றின பிரச்சனை தான் போயிட்டுருக்கு, நீ ஏதாவது வாயை திறந்து பேசினா தானம்மா ஆகும்னு சொல்ல, இருங்க மாமா இவங்கெல்லாம் என்ன நினப்பில் இருக்காங்க, என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேசிடட்டும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியாக நான் அடிக்க போகிற ட்விஸ்ட்டில் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு சொல்லுண்டுக்கிட்டு கீழே விழுறாங்கன்றதை நான் பார்க்கணும்லன்னு சொல்ல, 3 பேரும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆரம்பத்தில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அது யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்பா எனக்காக எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிப்போம், அவங்களுக்காக நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுவோம்னு நினச்சிதான் நீங்கள் எந்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் நான் ஓகே சொன்னேன். ஆனால் கடைசியில் நான் இங்கே வந்த இடம், நான் பார்த்த ஆள், இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்கும்போது நான் என்ன அங்கிள் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை அங்கிள், நான் இவ்வளோ பெரிய தப்புக்கு பிறகும் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே வேற அப்படின்னு சொல்ல, நீ என்னம்மா சொல்ல வரேன்னு ராஜாங்க கேட்க, ஆமாம் இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், என்னுடைய கணவர் இறந்துட்டார், ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே ராஜாங்கமும் அதிர்ந்து போக மோகனா அப்பத்தானே எல்லாமே இங்கே காவியாவை பார்க்க, வீட்டுக்குள்ளே வேற சேது தமிழ்ச்செல்வி எல்லாருமே இதை கேட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போ அங்கே காவியா சொல்கிறாங்க, ஆமாம் என்னுடைய ஹஸ்பண்டை இங்கே ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணது யார் தெரியுமா? இதோ நிற்கிறானே இந்த போஸ்ட் தான். ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்ததுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வீட்டில் எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக, அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்த அன்னைக்கு தான் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாங்கம். அதே ஹாஸ்பிட்டலில் தான் நீங்களும் அட்மிட் ஆயிருந்தீங்க அங்கள் அப்படின்னு சொல்ல, நானா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டதுனால அட்மிட் ஆயிருந்தீங்க, அதே ஹாஸ்பிட்டலில் தான் என்னோடய ஹஸ்பண்டும் அட்மிட் ஆயிருந்தார். ஆனால் அவரை எங்களால் காப்பாற்ற முடியலை. அன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற ஒரு முடிவை நாங்கள் வீட்டில் எடுத்தோம். ஆனால் அன்னைக்கு நைட்டே உங்களை கொலை பண்ணுறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இந்த போஸை நான் என் கண்ணால் பார்த்தேன். எப்படியாவது இதை காப்பாற்றணும்னு நினச்சேன். இந்த போஸ் தான் ஆக்சிடெண்ட் பண்ணதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, எப்படிமான்னு சொல்லி கேட்க, கடைசியாக அவர் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தப்போ இவனுடைய காரை தான் பார்த்தேன், இவன் அந்த வண்டியில் வந்ததையும் பார்த்தேன். பின்னாடி வந்தவன் இவர்கிட்ட என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் விட்டு அடிச்சுட்டு பதட்டத்தோடு அங்கேருந்து ஓடவும் செஞ்சான். அதுக்கப்புறம் தான் இவன் தான் என் புருஷனை அடித்ததுன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ண திரும்ப உங்களை கொலை பண்ணுறதுக்காக வந்தபோது, அப்போது உங்களை ஆக்சிடென்ட் பண்ணதும் அவனாக தான் இருக்கணும். அந்த பதட்டத்தில் வண்டி ஓட்டிட்டு வந்த பொழுது தான் என் ஹஸ்பண்ட் மேலே வண்டியை விட்டு அவன் அடிச்சிருக்கான்றதும் தெரிய வந்தது. எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு உங்களை காப்பாற்றினது, அன்னைக்கு ஊர் மக்களை காப்பாற்றின தமிழ்ச்செல்வி தான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய உயிரையும் காப்பாற்றினது அப்படின்னு அங்கே காவியை சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்கம் அப்படியே அதிர்ச்சியில் கிளம்பி நிற்க, சேதுவுக்கும் சேது தமிழ்ச்செல்வி அப்படியே ஆடி போய் பார்க்குறாங்க. சேது தமிழ் உண்மை அப்படின்ற மாதிரி பார்க்க, ஆமாங்க அப்படின்ற மாதிரி இங்கே தலையாடுறாங்க. போச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் நிற்க, அன்னைக்கு கூட இதோ நிற்கிறாங்களே இவ்வளோ நேரம் வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்த இந்த அம்மாவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு ஏதோ இவங்க மனசு நினச்சதா இல்லை நம்ம மாட்டி போன்ற ஒரு பயம் வந்துச்சான்னு தெரியல, வேண்டான்னு தன் பையனை தான் தடுத்தாங்க. ஒரு வழியாக போலீஸை வரவழைச்சி இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு நினைக்கிறதுக்குள்ள தமிழ்ச்செல்வியே அங்கே உங்களை காப்பாற்றவும் செஞ்சாங்க அந்த கத்தி குத்தலேண்டு, இல்லைனா அன்னைக்கே உங்களை இந்த போஸ் கொலை பண்ணியிருப்பான். அவ்வளோ கோவம் வெறி எதுக்கு ஏன்னு எனக்கு தெரியலை. இதுக்கப்புறமா அவனை சும்மா விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ண தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தான் நிறைய
விஷயங்கள் என் வாழ்க்கையில் இங்கே மோசமாக நடக்க ஆரம்பிச்சுது. நான் கல்யாணம் பண்ணிட்ட நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி என்னை அந்த வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. கணவர் இறந்த துக்கமும் என்னால் தாங்கிக்க முடியாத மன வருத்தத்தில் இருந்துக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது என் புருஷனை கொண்டவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு பக்கம் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதே நேரத்தில் தான் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுடைய கவலையும் புரிஞ்சுது. சரி, அவங்களுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காவது வந்து பார்ப்போம், பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போன்னு நான் இங்கே வந்தா நான் பார்த்த ஆளே இந்த கொலைகாரன் தான். அப்போ இவனுக்கு தண்டனை நான் என்ன கொடுக்க முடியும்? இவனுக்கு தண்டனைன்றது ஈஸியாக கிடைச்சாலும் அது அப்படியே ஈஸியாக வெளியே வந்துடுவான்னு எனக்கு தோணுச்சு. வாழ்நாள் முழுக்க அணுவாக சித்திரவதை பண்ணி இவனை கொலை பண்ணணும், அதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சேன். இவன் என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு போயிருக்கட்டும், இதுக்கப்புறம் இவன் மனுஷனாவே திறந்து வாழ்ந்தாலும் ஆனால் இவன் கூட சேர்ந்து வாழ நான் என்னைக்கும் தயாராக இருக்க மாட்டேன். அன்னைக்கு என் புருஷன் மேலே வண்டியை விட்டு ஏற்றிட்டு போனல, அன்னைக்கு நீ ஒரு நிமிஷம் நின்று அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போயிருந்தா கூட இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருப்பார்ல. இந்த மாதிரியான நிலைமைக்கு காரணம் இவன் தானே. அப்போ இவனுக்கு தண்டனை நான் தானே கொடுக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சேன். இவன் இப்போன்னு இல்லை, வாழ்நாள் முழுக்க திருந்த போகிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவியை சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்ட ராஜாங்கத்துலேருந்து மோகனாவிலேருந்து எல்லாருமே அதிர்ந்து போக, எங்கள் அண்ணனே கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டியாடா அப்படின்னு அங்கே சாவுத்திரி வந்துட்டு அந்த போஸை பார்த்து திட்ட ராஜாங்கம் அதிர்ச்சியில் அவருக்கு கண்ணெல்லாம் செவந்து போயிடுது. மாமா, அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா மாமா, மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்ல, எத்தனை தடவை மன்னிப்பு கேட்பீங்க? தப்பு பண்ணுறதும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஈஸியாகிடுச்சுல. மன்னிச்சிட்டோன்னா அந்த விஷயத்தை எதுவுமே நடக்காத போல் அடுத்த நிமிஷமே வீட்டில் வந்து பேச தெரியுதுல்ல. அப்படிப்பட்ட ஒன்று இந்த வீட்டில் நடக்கக்கூடாது. என்னைக்கு என் பையனை கொலை பண்ணுற அளவுக்கு உன் பிள்ளை வந்துட்டானோ அன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இந்த விஷயத்தில் நான் ஒரு முடிவெடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் உங்கள் பையனை தமிழ்ச்செல்வி காப்பாற்றிட்டான், ஆனால் என் புருஷனை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லையே. என் புருஷனை இழந்து நான் இந்த வீட்டில் வந்து நிற்கிறதுக்கு காரணமே இவன் தானே. அப்போ இவனுக்கான தண்டனை நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு ராஜாங்க சொல்ல, என்னம்மா என்ன தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனேயே இங்கே காவியை சொல்கிறாங்க, இவன் உயிருக்குயிராக நினச்சிட்டு இருக்கதே இவங்க அம்மா அக்கா இவங்கள தானே. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இனி இவங்க வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. இவனுக்கு இனிமேல் அம்மாவும் கிடையாது அக்காவும் கிடையாது. இனி இவன் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுறேனோ அப்படி தான் இவன் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு அப்பத்தா கேட்க, ஆமாம்மாச்சி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் இந்த வீட்டில் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் எந்த இடமும் இல்லை. ஈஸ்வரி சித்ரா இவங்க 2 பேருக்கும் போஸுக்கும் இனி எந்த உறவும் இல்லை. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற இந்த அம்மா மகன்ற உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த போஸ் எப்படி இருக்கணும், யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்ற முடிவையும் நான் தான் எடுப்பேன். இனி இவனுடைய எல்லா சுதந்திரமும் இனி ஏன் கையில் அப்படின்னு சொல்ல, உனக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போஸு. என்னைக்கு என்ன கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டியோ அன்னைக்கே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட அப்படின்னு சொல்ல, அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இவனை இதே இடத்துல அடிச்சு அப்படின்னு சொல்ல, அடியை விட கடுமையான தண்டனையை காவியாவே கொடுக்க தயாரானதுக்கு பிறகு இனி நாம என்னடா தண்டனை கொடுக்கறதுக்குன்னு அங்கே சேதுவை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க ராஜாங்கம். தமிழ்ச்செல்வியை பார்த்து நன்றியும் சொல்லிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் அமைதியாக இருக்கதே ரொம்ப பெரிய விஷயம் தாமான்னு சொல்ல, என்னங்க இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு அங்கே மோகனா சொல்ல வர, இங்கே தமிழ்ச்செல்வி தலையாட்ட, என்ன தமிழ் நீ சின்னம்மாவை சொல்ல வேண்டான்னு தலையாடுற, நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் சின்னம்மா அப்படின்னு அங்கே செய்து சொல்ல, அந்த தமிழ் கொட்டகையில் இருந்தப்போ ஒரு நாள் இவன் போதையில் வந்து தமிழ் அண்ணின்னு கூட பார்க்காம அவைக்கிட்டே தப்பாக நடந்துக்க இவன் முயற்சி பண்ணாப்பா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட இங்கே சேதுவுக்கு இன்னும் கோபம் வருது. இவ்வளோ விஷயம் நடந்து ஏமா நீ இந்த வீட்டில் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க ராஜாங்கோ. இந்த வீட்டோட ஒத்துமை சந்தோஷம் இதுக்காகவும் என்னைக்காச்சும் ஒரு நாள் போஸ் திறந்திட மாட்டானன்ற ஒரு நம்பிக்கையும் தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இவன் காலம் முழுக்கும் திருந்த போகிறது இல்லைன்னு எனக்கு இன்றைக்கி புரிஞ்சிடுச்சுன்னு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே செய்து, முழுமையாக தமிழ் இந்த வீட்டில் இருக்கணும், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதைத்தான் தான் செய்ய போகிறேன்ற மாதிரி மனசளவில் நிற்க, அங்கே போய் போஸை பார்த்து கையை பிடிச்சி முறிச்சு விடவும் செய்ய வழியில் துடிச்சிட்ருக்காங்க. இனி தண்டனைன்னு உனக்கு இனி வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டில் கிடச்சிட்டே தாண்டா இருக்க போகுது, நீ செஞ்ச தப்புக்கள் எல்லாத்துக்குமே அப்படின்னு அங்கே சேது வந்துட்டு போஸை கடுமையாக திட்டிட்டு கண்டிச்சிட்டு கையையும் உடச்சி விட்டுட்டு போக, என்னடா பார்த்துட்ருக்கேன், கிளம்பு வா
வீட்டுக்குள்ளே வந்து அங்கே ரூமில் இருக்க எல்லா வேலைகளையும் நீ தான் பார்க்கணும். இனிமேல் நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். நான் கீழே வந்து பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை 2 பேரும் இருந்தீங்கன்னா அப்புறம் ஸ்டேஷன் போலீஸு கேஸுன்னு நான் போவேன். நீங்கள்லாம் சொல்லி தான் உங்கள் பையன் இதெல்லாம் பண்ணுனான்னு சொல்லிடுவேன். இது குற்றம் செஞ்சவங்களை விட குற்றத்தை வந்துட்டு செய்ய தூண்டவங்களுக்கு தானே தண்டனை அதிகம். அப்படி பார்த்தா உனக்கும் பொண்ணுக்கும் தான் நிறைய தண்டனை கிடைக்கும். நான் வரத்துக்குள்ளே நீங்கள் 2 பேரும் கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவியா மேலே போய்ட்றாங்க. இங்கே ஈஸ்வரி சித்ரா அழுதுட்டே நிற்க வீட்டில் இருக்க யாருமே அவங்கள கண்டுக்க கூட இல்லை. காலில் விழுந்து கதறினாலும் யாரும் அதை கேட்க தயாராக இல்லை. என் புருஷன் உயிரையே நீ இந்த அளவுக்கு காவு வாங்கணும்னு நினச்சிட்டல்லடி. நீ உன்னெல்லாம் நினச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த வீட்டில் ஈஸ்வரி எப்படி அப்படி இப்படின்னு. ஆனால் இன்னைக்கு உன்னை நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஈஸ்வரி அப்படின்னு. என் புருஷனை கொலை பண்ணுற அளவுக்கு வந்த உனக்கெல்லாம் என்னடி தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு ஒரு அறையையும் விட்டுட்டு போகிறாங்க. பெத்த பொண்ணு வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு பெத்த பையன் வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு அப்படின்னு சந்தோஷத்தை பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலைன்னு அங்கே இருக்க அப்பத்தாவும் திட்டிட்டு போக அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ஈஸ்வரி சித்ரான்னு 2 பேருமே.